தீபாவளி நெரிசலில் ட்ரெயினில் வரும்போது நான் விஜயவாடாலேருந்து ட்ரெயினில் வந்தேன். அப்போ வரும்போது மேலே வந்து இந்த படுக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த படுக்கிற இடத்துல தான் உட்காரத்துக்கு இடம் கிடச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் காலியாக நேரம் படுக்கிறதுக்கு இடம் கிடச்சின்னா ஃபுல்லாக இல்லை, 2 பேர் ஆப்போசிட்டில் படுத்துக்கணும். ரொம்ப ஒதுக்கி படுக்கணும், பேரண்டில் படுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் பாக்கெட்டில் இருந்து செல்ஃபோனோ இல்லை பாக்கெட் நோட்டோ பேனாவோ இல்லை சில்லறை காசோ விழுவாமல் இருக்கணும்னா ஒரு ஐடியா. மெயினாக செல்ஃபோன் போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி. பாருங்கள், சட்டையில் ஒரு பட்டனை கழட்டி விட்டு பனியன் உள்ளே போட்டுக்கணும். இது செல்ஃபோன்னு வச்சிங்களா, அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டா ஒன்றுமே ஆகாது. ஆனால் பனியனை வந்து இன் பண்ணியிருக்கணும்னா பேண்ட்டுக்குள்ளே இல்லை, ஜட்டிக்குள்ளே இன் பண்ணியிருக்கணும். எப்பயுமே வந்து பனியனை வந்து ஜட்டிக்குள்ளே இன் பண்ணுனா கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அது மாதிரி அதுக்குள்ளே செல்ஃபோனை போட்டுக்கலாம். நான் அது செல்ஃபோன் மட்டும் ஒன்று போட்டுக்கிட்டு பாக்கெட் நோட் ரொம்ப முக்கியமானது. இது பாக்கெட்டில் வச்சுருந்தா கீழே விழுந்துடுச்சு. காசு ஒரு 15 ரூபாய்க்கு கீழே விழுந்துருச்சு. கீழேருந்து தலைமையிலே விழுந்துக்குது. எடுத்து கொடுத்துட்டாங்க. நோட்டையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த நோட்டு வந்து எதுக்கும் யூஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் நோட்டு கணக்கு நோட்டு, இதில் ஒன்றும் இல்லை. செல்ஃபோனாக இருந்துச்சுன்னா அடிச்சிருப்பாங்க, அப்படியே மறைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து மெயினாக வந்து செல்ஃபோனை வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா, அதே மாதிரி ட்ரெயினில் ஏறும்போது பின்னாடி பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சிடுவானுங்க. பயங்கரமான கூட்டம் நான் வரும்போது. அந்த மாதிரி சமயத்தில் பனியன் உள்ளார போட்டுக்கிட்டால் வராது. நான் என்ன பண்ணேன், அந்த 15 ரூபா காயின்ஸ் வந்து தலைமையில் விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த 15 ரூபா காயின்ஸு கூட இது பனியன் உள்ளே போட்டுக்கிட்டேன். நான் கண்டுக்கவே இல்லை. நான் அதை வீட்டுக்கு வந்த வாட்டி தான் அந்த காசு பேண்ட் ஷர்ட் மாட்டும் போட்டு தான் கீழே விழுந்துச்சு. ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஜட்டிக்குள்ளே பனியனை சொருவி இருக்கணும். நான் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் அதான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாதிரி போட்டு எங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இன்சர்ட் பண்ணிட்டு தான் போகணும் ரூல்ஸ். சாயந்தரம் வரும்போது எல்லாம் கழண்டு போய் அப்படியே தொலைன்னு வரும். நான் சொன்னேன், ஜட்டிக்குள்ளே பனியனை சொருவி விட்டு போ. சாயந்தரம் வரைக்கும் இன்சர்ட் அப்படியே நிற்கணும். சாயந்தரம் வரும்போது காலையில் எப்படி இன்சர்ட் பண்ணுறானோ அதே மாதிரி சட்டை உள்ளார சொருவிட்டு போனால் சட்டை வெளியில் வரவே வராது. பனியனும் சட்டையும் சேர்த்து சொருவினா தான் வரும். அதனால் வந்து பனியன் வந்து செப்பரேட்டாக ஜட்டிக்குள்ளே போட்டுக்கணும். இன்சர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஜட்டிக்கு உள்ளார பனியனை சொருவி விட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படியே சாயந்தரம் வரைக்கும் கப்புன்னு நிற்கும். இந்த செல்ஃபோன் வந்து சேஃப்டி. பர்ஸு கூட இது மாதிரி போட்டுக்கலாம். வெளியில் நம்ம வந்த வாட்டி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான். நன்றி. இந்த காசு தான், இந்த நோட்டு தான். நமக்கு நோட்டு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியமான கணக்கு. ஒரு பக்கம் கணக்கு நோட்டு, இன்னொரு பக்கம் ரஃப் நோட்லாம் எழுதி வச்சுருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது.